Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். மைஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலைக்காமுக்கு நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை வேலைக்காமுக்கு நன்றியா ராஜா. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கு 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் இருப்பேன்னு சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே இந்த வேலையில் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலை ஆராதனையை ஆசீர்வதித்து தாங்க ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய மாறாத பிரசன்னம் ஆண்டவரே, மாறாத கிருபை, மாறாத இரக்கம் தகப்பன் ஆண்டவரே எங்கள் மேல் இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து தாங்க ராஜா. ஆண்டவரே சங்கீதக்காரனோடு சேர்ந்து ராஜா ஆண்டவரே சங்கீதங்களை தியானிக்கும் போது தகப்பனே எங்களோடு கூட இருங்கப்பா. ஆண்டவரே ஆராதனை எடுக்கிற ஆண்டவரே வாழ்வு குடும்பம் கரத்தில் புறக்கிற தகப்பனே அப்பா. ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனே ராஜா ஆண்டவரே இப்படி அபிஷேகம் தகப்பனே அளவில்லாமல் ஊற்றப்பட என் தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே சபையாய் நாங்கள் ஒருமித்து தகப்பனே ராஜா உடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே உம்மை புகழ உம்மை போற்ற ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அறிவிப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து தாங்க ராஜா. சபையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தகப்பனே ராஜா ஆண்டவரே நாங்கள் கேட்டு தகப்பனே அதில் பங்கு பெறத்தக்க ஆண்டவரே கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே காணிக்கை பொதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னது போல உற்சாகமாய் முடிக்க காணிக்கையும் தசம்பாலையும் செலுத்தி தகப்பனே அப்பா அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன் ஆண்டவரே கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதே போல தகப்பனே அப்பா ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேசுகிற நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அதை ஆசீர்வதித்து தாங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் மனக்கண்களை திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் செவிகள் யாவற்றையும் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனே ராஜா ஆண்டவருடைய இருதய பலகைகள் நாங்கள் எழுதி வைத்து தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த ஆண்டவரை உம்மை நோக்கி ஆண்டவரே உமக்காக வாழ உமக்காய் ஓட தகப்பனே ராஜா. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே இந்த வாரத்துக்குள்ள ஆண்டவரே பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவன் ஆண்டவரே கிருபை தரும்படியாக நாங்கள் ஏற்ற ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரே பேசத்தக்க ஆண்டவரே கிருபையை தருவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆராதனைக்கு நடக்கிற தகப்பனே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. சண்டே ஸ்கூல் ஆசீர்வதித்தாங்க ராஜா. யூத் மீட்டிங் ஆசீர்வதித்தாங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே பிபிஎஸ் ட்ரைனிங் ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே எல்லாவற்றின் மாலை ஆராதனை ஆசீர்வதித்தாங்க தகப்பனே. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிற தேவனப்பா பிரசன்னத்தால் இடை கட்டி தகப்பனே நடத்துகிற ஒவ்வொருவரையும் தகப்பனே அபிஷேகத்தால் நிரப்பி ராஜா நீரே வல்லர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இப்பொழுதுமாக தகப்பனே ராஜா ஆண்டவரே வருகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபை மக்கள் ஒவ்வொருத்தரையும் தகப்பனே அப்பா ஆண்டவரே சரியான நேரத்துக்கு ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்து சேராண்டவரே என் தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகளை உடைக்கிற தேவன் தடைகளை உடைத்து ராஜா உடைய ஜனங்கள் ஆண்டவரை கொண்டு வந்து சேர்ப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே அப்பா. ஆண்டவரே அப்படியே நீ செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதும் தகப்பனே உடைய பிரசன்னத்தால் இடை கட்டி ஆண்டவரை எங்களை நிரப்ப போற தேவகாமுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நடத்துங்க. சகல துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனால பிதாவே. ஆமென் ஆமென். இன்றைய சங்கீதம் 25 தாவீதின் சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து. கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது, அவரே என் கால்களை வலைகளுக்கு நீக்கலாக்கி விடுவிப்பார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலம் பெருகியிருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீக்கலாக்கி விடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகியிருந்து உக்கிரக பகையா என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீக்கலாக்கி மீட்டுவிடும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.
நம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. We thank you Lord Jesus. We thank you Lord. இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம் மகிமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh, we thank you Jesus. We thank you Lord. Hallelujah. 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 Oh, we thank you Lord. We thank you Jesus. Hallelujah. Hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்கும். சொல்லுவோமா? மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே. ஆமாண்டவரே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் சொல்லுவோம் ஆண்டவரே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? ஹalleluya. ஓ, நீர் வந்தால் போதும் ஆண்டவரே. Hallelujah. We thank you Lord Jesus. We welcome you Holy Spirit God. Hallelujah. அப்படியே வாய்களை திறந்து அவரை ஆராதிப்போம். Hallelujah. We thank you Jesus. Holy Spirit God, we exalt your holy name Heavenly Father God. ஓ மகிமையின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. Hallelujah. வாய்களை திறந்து அவரை ஆராதிப்போம். Hallelujah. Oh, we thank you Jesus. We thank you Heavenly Father God. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh, we thank you Jesus. Hallelujah. Oh, உம்மை ஆராதிக்கிறோம் மகிமையின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ, வல்ல பெரும் காரியங்களை செய்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஓ hallelujah. சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். Hallelujah. நாம் ஆராதிப்பது கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவர் நம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். Hallelujah. ஜீவனுள்ள தேவனே வாரும். Hallelujah. We thank you Jesus. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, Hallelujah. We thank you Lord. Hallelujah. Hallelujah. ஓ உயர்ந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. சிறந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. Hallelujah. We thank you Jesus. எங்கள் பரிகாரியே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. ஓ உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? ஓ hallelujah. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் உம்மை தொழுதிடுவோம் அப்பா. Hallelujah. அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Hallelujah. We thank you Jesus. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம்.
மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. சொல்லுவோமா? உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரி முழங்கிடுவே. முழங்கால் யாவுமே பாரி முழங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறான தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அவர் ஒளியை நமக்கு தந்து நம் வாழ்வை வெளிச்சமாக்கிறார் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை பாடுவோமா? ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உற்சாகத்தோடு மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். Thank you Lord. அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். அவர் பாதம் பணிந்திடுவோம். Hallelujah. Oh we thank you Jesus. உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கனம் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்றும் உம்மை தொழுதுகிறோம் அப்பா. Oh we thank you Heavenly Father God. அண்ட சராசரங்களை படைத்ததன் ஆண்டவராய் இருக்கிறார். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். சொல்லுவோமா? பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கன மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கன மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஓ ஹல்லேலூயா. அவர் நித்திய தேவனாய் இருக்கிறார். அவர் நீதி நிறைந்த தேவனாய் இருக்கிறார் அல்லவா? அவர் நமக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறார். அன்பு நிறைந்த தேவனாய் இருக்கிறார். ஓ we thank you Jesus. நல்லவரே வல்லவரே உம்மை என்றும் தொழுதிடுவோம் ஆண்டவரே. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும்
தொழுதிடுவோம். கரங்களை தட்டி நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே உயர்ந்தவரே. கரங்களை தட்டி பாடுவோமா? ஹalleluya. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஓ heavenly father god உம்மை ஆராதிக்கிறோம். Oh we thank you Jesus. ஆமென். என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கரங்களை தட்டி அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஹalleluya. we thank you lord. அவரை உயர்த்துவோம். ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவரை ஆராதிப்போம். ஹalleluya. அவருடைய நாமங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. யெகோவா ரூவா உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஷாலோம் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya ஹalleluya. யெகோவா மெக்காதீஸ் உம்மை ஆராதிக்கிறோம். ஓ we thank you lord jesus. ராஜாதி ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ we thank you lord. கர்த்தாதி கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ வல்ல பெரும் காரியங்களை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ சபை மக்கள் யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். உங்கள் வாய்களை திறந்து அவரை ஆராதிங்க. ஹalleluya. let's praise the lord together. ஒன்றாக சேர்ந்து அவரை ஆராதிப்போம். ஹalleluya. oh let's worship the lord together. hallelujah. oh hallelujah. அவரை ஒன்றாக சேர்ந்து நாம் ஆராதிப்போம். hallelujah. சத்தத்தை உயர்த்தி hallelujah hallelujah hallelujah. உங்கள் சத்தம் பரலோகத்தை எட்டுவதாக. hallelujah. உங்கள் சத்தத்தை உயர்த்தி hallelujah. oh we praise you heavenly father god. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. hallelujah. there is no one else like you heavenly father god. ஓ உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கே இரண்டோ மூன்றோ பேர் நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. அவர் நம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அவரை துதிக்க நமக்கு விடுதலை உண்டு. ஆமென். ஹalleluya. நாம் அவரை துதிப்போம். ஹalleluya. oh we thank you jesus. we thank you lord. hallelujah hallelujah hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? oh we thank you jesus. துதி புகழ் எல்லாம் அவர் ஒருவருக்கே. oh we thank you lord. மகிமையுமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. சொல்லுவோமா? துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை
உமக்கன்றோ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே. சொல்லுவோமா? விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை 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 என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. மகிமையுமக்கன்றோ, மாட்சிமையுமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆமென். ஹalleluya. Oh, we thank you Lord Jesus. அவர் நமக்கு வழிகாட்டும் தீபமாயிருக்கிறார். அவர் நம் துணையாளராய் இருக்கிறார் அல்லவா? அவர் நம்மளை தேற்றும் தேவனாய் இருக்கிறார் அல்லவா? ஓ, அவருடைய அன்பால் பலத்தால் நம்மளை அனல் மூட்டும் தேவனாய் இருக்கிறார். ஓ, we thank you Lord Jesus. உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. சொல்லுவோமா? ஹalleluya. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகனாளரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகனாளரே. ஆராதனை ஆராதனை. சபை மக்கள் சத்தத்தை உயர்த்தி பாடுறீங்களா? ஆராதனை. We thank you Lord Jesus. ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. மகிமையுமக்கன்றோ, மாட்சிமையுமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. பாடுவோமா? எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க. உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை அப்பா, ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு ஆராதனை அப்பா. ஹalleluya. Oh yes Lord. ஆராதனை, ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமையுமக்கன்றோ, மாட்சிமையுமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஆராதனை. சபை மக்கள் மாத்திரம் பாடுறீங்களா? ஆராதனை. ஆமென். ஹalleluya. yes lord. ஆமாப்பா. ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமையுமக்கன்றோ, மாட்சிமையுமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. ஓ துதியும் புகழும் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களும் உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ we thank you Lord Jesus. ஹalleluya. உங்களுடைய சூழ்நிலைகளை அவரிடத்தில் சொல்லி விடுதலை பெறுகிற நேரமாய் இருக்கிறது. ஹalleluya. ஓ நாம் துதிக்கிற நேரம் விடுதலை பெறுகிற நேரமாய் இருக்கிறது. ஹalleluya. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. உங்கள் சூழ்நிலைகளை சொல்ல சொல்ல அதற்கு விடுதலை உண்டு. ஹalleluya. அவரை உயர்த்த உயர்த்த நமக்கு விடுதலை உண்டு. ஓ உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ we praise you heavenly father God. ஹalleluya. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். நீதியின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. we praise you heavenly father God. ஓ வாய்களை திறந்து வாய்களை திறந்து உங்கள் சூழ்நிலைகளை சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஹalleluya. we thank you Lord Jesus. Oh we thank you heavenly father God. Oh அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம். hallelujah, 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 hallelujah. Oh we thank you Jesus. hallelujah. we thank you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah, hallelujah. Oh we thank you Jesus. we thank you heavenly father. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். இது மௌனமாய் இருக்கிற நேரம் அல்ல, மௌனமாய் இருக்கிற நேரம் அல்ல, அவரை ஆராதிக்கிறதான நேரமாய் இருக்கிறது. Oh let's worship the Lord. hallelujah. அவரை ஆராதிப்போம். hallelujah. ஓ ஜீவனுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. hallelujah. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். வல்ல பெரும் காரியங்களை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ சிங்கத்தின் கெபியின் சூழ்நிலையாய் இருந்தாலும் தீச்சூளையின் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை விடுவிக்கிறாத அந்த தேவனாய் இருக்கிறீர் அப்பா. hallelujah. செங்கடல் பிளந்து போகும். hallelujah, hallelujah. எரிகோவின் மதில்கள் உடைந்து போகும். hallelujah. சிறைச்சாலை கதவுகள் உடையும். hallelujah. கட்டுகள் உடையும் நேரமாய் இருக்கிறது. Oh we worship you heavenly father God. Oh hallelujah. விடுதலையோடு ஆராதிங்க, விடுதலையோடு அவரை ஆராதிப்போம், விடுதலையோடு அவரை ஆராதிப்போம். hallelujah. Oh we exalt your name heavenly father God.
Oh, we exalt your name, Heavenly Father God. Hallelujah, hallelujah. Oh, கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போம். Hallelujah. Oh, we praise you, Heavenly Father God. ஆண்டவரே, அதிசயங்களை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். அதிசயங்களை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we thank you, Lord Jesus. உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். சிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh, we thank you, Lord Jesus. Hallelujah. Oh, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Hallelujah. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. Hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Oh, we thank you, Jesus. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. We thank you, Jesus. சேர்ந்து பாடுவோமா? Hallelujah. இயேசுவே உம் நாமமே உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah, 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 Yahweh, Hallelujah, Yahweh, Hallelujah. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் சிங்கத்தின் கேபிலும் சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஓ ஹalleluya. ஓ அவர் கட்டளையிட ஆகும். ஓ அவர் சொன்னால் ஆகும். கட்டளையிட நிற்கும். ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும்.
எக்கடலும் வழி திறக்கும். அவர் நாமம் சொல்லும் பொழுது நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். செங்கடல் நமக்கு எதிராய் நின்றாலும், பார்வோனின் சேனை நமக்கு பின்பாய் நின்றாலும் அவர் நம்மளை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஓ we thank you Lord Jesus. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. 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 யாவே யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை. சபை மக்கள் பாடுங்க ஹல்லேலூயா. ஓ விசுவாசத்தோடு பாடுவோமா? எஸ் லார்ட். போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை. கரங்களை உயர்த்தி ஓ எஸ் லார்ட் ஹல்லேலூயா. ஓ நாமம் சொல்லும்போது ஆண்டவரே விடுதலை வருகிறதப்பா. ஓ எஸ் லார்ட், there is power in the name of Jesus. Oh there is power in the name of Jesus. கர்த்தருடைய நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ சிங்கத்தின் கெபியிலும் சிறைச்சாலை அடைப்பதில்லை. ஓ எஸ் லார்ட் ஹல்லேலூயா. ஓ மை ஆராதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. விசுவாசத்தோடு பாடுவோமா? ஓ we thank you Lord Jesus. Hallelujah. சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார்.
இருக்கிறார். Oh, we thank you Jesus. Hallelujah. Oh, we thank you Lord. சிங்கத்தின் கெபியிலும் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. எங்களை விடுவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. Hallelujah. Oh, hallelujah. பெருங்காற்றும் அடங்கி போகும், செங்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுவோமா? இயேசுவே கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம் நாமமே ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ எஸ் லார்ட், உங்க நாம மாத்திரம் உயரணும் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் பெருகணும் ஆண்டவரே. ஓ சர்வ வல்லவரே, ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ we thank you Jesus. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. கோயர் பாடும்பொழுது சபை மக்கள் கர்த்தரை துதிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவரை துதிக்க ஆரம்பிப்போம் அந்நிய பாஷையில. ஹல்லேலூயா. ஓ கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுவோம். ஹல்லேலூயா. ஓ we thank you Lord Jesus. ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ yes Lord Jesus. ஓ அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ we thank you Lord Jesus. We thank you Heavenly Father God. Hallelujah. Oh we thank you Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Oh rabba rabba rabba. Hallelujah. Yahweh Let us pray for offertory. அன்பின் ஆண்டவரே இரட்சகா, இந்த நாளில் உமக்கென்று ஊழியத்திற்கென்று நாங்கள் கொடுக்கிற எங்களுடைய காணிக்கைகளை அன்பாய் ஏற்று அங்கீகரித்தருளும். குறைவுகளை நிறைவாக்கும். விசேஷமாக வெயில் காலங்களிலே யாருக்கும் எந்த தீங்கும் வராதபடி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து வருடத்திற்கு வருடம் வெயில் கூடுகிறதாக செய்தித்தாளிலே நாங்கள் வாசிக்கிறோம், செய்திகளிலே நாங்கள் கேள்விப்படுகிறோம். இந்த கொடூரமான வெயில் தாக்குதலின் மூலமாக எந்த தீங்கும் வராதபடி எங்கள் மக்கள் யாவரையும், விசேஷமாக உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் உடைய பாதுகாப்பை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலங்களுக்கு ஏற்ற கிருபையை தாரும். சிறப்பாய் தங்களை காத்துக்கொள்ள கவனித்துக்கொள்ள உதவி செய்யும். இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய தனிப்பட்ட தேவைகள், அவசியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக சண்டே ஸ்கூல் இந்த விபிஎஸ் ஊழியத்திற்கென்று உதவியாக இருக்கிற, உதவி செய்கிற, டீச் பண்ண போகிற அனைவரையும் அந்த குழுவினருக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தருளும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்ய, பொருளாதாரத்தால் தாங்கவும் கர்த்தர் உதவி செய்யும். தசம பாகம் செலுத்துவோர், வாராந்திர காணிக்கை, இன்னும் பிறந்தநாள் காணிக்கை, திருமண நாள் காணிக்கை, பொருத்துணை காணிக்கைகளை கடவுளுடைய வேலைக்கென்று செலுத்துகிற எல்லா குடும்பங்களையும்
தனித்தனியாய் பேர் பெறாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். மகிமை அப்பாவுக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதியில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதியில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நல்ல நேரத்துக்காகவும் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்தில் கூட நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. அப்பா, நாங்களும் இந்த நேரத்தில் கேட்கறதுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் பேசுங்க சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன மாறுதல் ஏற்படுத்தணும்னு நீங்கள் சித்தம் வைத்திருக்கிறீங்களோ நீங்கள் பேசுங்கப்பா. ஆவியானவருக்கு இந்த நேரத்தில் ஆளுகைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு நிறையா கற்றுத்தாங்க ஏசப்பா. அப்பா, நீங்கள் கற்றுத்தரத கேட்டுட்டு விட்டுறாதபடிக்கு அதை செயல்படுத்துறதுக்கூடிய அந்த ஞானத்தையும் ஏசப்பா, அந்த செயல்படுத்தக்கூடிய அந்த கிருபைகளை எங்களுக்கு நீங்கள் இன்னும் அதிகமாய் தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் கையில் இந்த நேரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். ஆன்லைனில் பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவாராக. எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய
புத்திரராய் இருக்கிறார்கள். இதில் நம்ம 2 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அப்படிங்கும் போது அதில் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் அதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்படி நடத்தப்படுகிறவங்க யாராக இருக்கிறாங்களா? தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்க. அப்படின்னா ஆண்டவருடைய ஓன் சன் அண்ட் ஓன் டாட்டர்ஸாக இருக்கோம் இல்லையா? யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையை ஹோலி ஸ்பிரிட் லீடிங்கோடு நம்ம நடத்தி கொண்டு போனோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அசைவாடுதலுக்கு இல்லை அவர் சொல்லுகிற அந்த விஷயங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கையை அதுக்கு ஏற்றாற் போல நம்ம நடப்போம் அப்படின்னு சொன்னால், அவங்கள தேவன் எப்படி சொல்கிறாரு? என்னோட ஓன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்கிறது பார்த்தீங்களா? நான் அவருடைய பிள்ளைகள் யார், அவங்க பிள்ளைங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சென்ற வாரத்தில் நம்ம மெசேஜ்லலாம் கேட்டிருப்போம் இல்லையா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, டைரெக்டாக ஆண்டவர் சில இடத்துல நீ இவங்க தான் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக 2 இடத்துல சொல்லியிருக்கார். அதில் 2மே ஒரே மீனிங் தான் கிட்டத்தட்ட வருது. அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லையா? நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லைல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, நானும் நீங்களும் ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாக மாறிட்டோமான்னு கேட்குறேன். எத்தனை பேர்த்தால உறுதியாக சொல்ல முடியும், நான் ஆண்டவரோட ஓன் சைல்டாக நான் மாறிட்டேன்ட்டு? நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை மாறணும் நம்ம ஆசைப்பட்டோன்னா, இந்த அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் வேணும். ஹல்லேலூயா. என்ன அனுபவம்னா, நான் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அந்த அனுபவம் எவ்வளோ உன்னதமான ஒரு அனுபவமாக இருக்கும்? அந்த அனுபவம் அப்படி என்ன அவ்வளோ சிறந்த ஒரு அனுபவமாக இருக்க போது? அந்த அனுபவம் இருந்தால் ஆண்டவருக்கு நான் ஓன் சைல்டாக மாறலாமா அப்படின்னா, அது ஒரு சிறந்த ஒரு அனுபவம் கண்டிப்பாக இல்லையா? அது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஸோ அதுக்கு எடுத்து வாசிப்போம். இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனே தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். பாருங்க, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் என்ன பண்ணவே மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஜென்ம சுபாவம்னா என்ன அர்த்தம்? நீங்க பேசலாம். ஜென்ம சுபாவம்னா என்ன அர்த்தம்? நான் பிறக்கும்போது இல்லை எனக்குன்ட்டே உரிய ஒரு சில கேரக்டர் இந்த வயசில் இருக்கும் இல்லை, நான் அதெல்லாம் என்னால் மாற்றிக்க முடியாது, அதெல்லாம் எனக்குன்ட்டு உரியது. எங்கள் அப்பாவுக்கு இந்த கோபம் வரும், எனக்கும் என்ன வரும்? இந்த கோபம் வரும். எங்கள் அம்மா இப்படி தான் பேசுவாங்க, நானும் இதுக்கு 4 மடங்கு என்ன பண்ணுவேன்? பேசுவேன். அதெல்லாம் என்ன குணம்? ஜென்ம சுபாவம். இல்லை, எனக்கு சில கேரக்டர் தப்புன்னு தெரியும், ஆனால் எனக்கு மாற்றிக்க முடியல. அது ஏன் மாற்றிக்க முடியாதுன்னா, அது என்னோட பிறவி குணம், அதனால் என் கூடவே வந்துடுச்சு. இப்படிலாம் நம்ம பேசி பார்த்துருக்கோமா? நம்மளே பேசியிருக்கோம் இல்லை? இதெல்லாம் நம்ம கம் அக்ராஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா? கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் இதுக்கு பேர் தான் என்ன சுபாவம்? ஜென்ம சுபாவம். அப்போ வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை என்ன பண்ண மாட்டானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன அர்த்தம்? ஜென்ம சுபாவம் இல்லாத மனுஷன் ஆவிக்குரியவர்களை என்ன பண்ணிக்கொள்வான்? ஏற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்வானா? அப்போ நான் எப்போ ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னா, என்கிட்ட அந்த ஜென்ம சுபாவம்ங்கிறது இல்லாமல் போக வேண்டும். அப்போ எனக்கு என்ன வேணும்னா, மறுபிறப்பின் அனுபவம் எனக்கு வேண்டும். மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் வேணும். மறுபடியும் பிறக்கிறதுனா ஞானஸ்தானம் எடுக்கிறதுங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னது? ஒருவன் ஜலத்தினாலும் வேற ஆவியினாலும் திரும்பி பிறக்கணும். அப்போ ஆவியினால பிறக்கிற அனுபவம் என்ன அப்படின்னா, நான் எப்படி தண்ணிக்குள்ள உள்ள போயிட்டு திருப்பி என்னைய தூக்குறாங்களோ, அப்போ என்னோட பழைய மனுஷனை நான் சாகடிச்சிட்டு புது மனுஷன் என்ன பண்ண வேணும்? உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் இல்லையா? அப்போ அந்த புது மனுஷன் தான் மறுபடியும் பிறந்த மனுஷன். அந்த மறுபடியும் பிறந்த மனுஷனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய குணாதிசயங்களுக்கு ஒத்த குணாதிசயங்கள் இருக்கும் இல்லையா? நான் சொல்கிறேன்ல, என்னோட அப்பாவுக்கு இருந்த கேரக்டர் என்கிட்ட இருக்குது, என் அம்மாவுக்கு இருந்த கேரக்டர் இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு இதே மாதிரி தான் கோவம் வரும், அதே மாதிரி என் பையனுக்கு வரும்ன்ட்டு எத்தனையோ பேர் பெருமையாக பேசி பார்த்துருக்கோம் இல்லை? சிலர் நல்லதாகவும் சொல்லுவாங்க இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமாக எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணுற கேரக்டர் இருக்குது,
அதனால அதே மாதிரி என் பிள்ளையும் அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இல்ல. ஸோ 2 விதத்துலையும் இருக்கு. ஆமாவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம பழைய சுபாவங்களுக்கு செத்து ஆண்டவருடைய அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை, ஆண்டவருடைய சுபாவங்களோடு அந்த மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு என்ன இல்லைன்னு சொல்லி அர்த்தம்? ஜென்ம சுபாவங்கள் இல்லை என்று அர்த்தம். அப்போ என்னன்னா, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன பண்ண மாட்டான்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஆனா ஜென்ம சுபாவம் இல்லாத மனுஷன் ஆவிக்குரியவைகளை என்ன பண்ணிக்கொள்வான்? ஏற்றுக்கொள்வான். அப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரியதை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஜென்ம சுபாவம் நம்ம கிட்ட இல்லாமல் போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஜென்ம சுபாவம் இல்லாம போகிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை வேணும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள இருக்காரு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? இன்னும் சிலருக்கு டவுட் இருக்கு. நான் சொல்றேன், எத்தனை பேர் என் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எல்லாம் சந்தோஷமா கை தூக்கலாம். எத்தனை பேர் என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு விசுவாசிக்கிறேன்? எப்படி மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு இவ்வளோ விசுவாசம் உங்களுக்கு இருக்கு? இல்லை, எப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஆமாவா? ஆண்டவர் என் ரத்தத்தை, அவருடைய ரத்தத்தினால என்னோட பாவத்தை கழுவிட்டாரு, நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஆமாவா? உங்க விசுவாசத்து நிமித்தமா உங்களுடைய பாவமும் என் பாவமும் மன்னிக்கப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. இதே போலதான் அதே விசுவாசத்தை கொண்டு ஆண்டவருக்காக நான் வாழணும்னு நினைக்கிறப்போ, என்னோட பாவங்கள் எல்லாம் விடுறப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னை என்ன பண்ணிட்டாரு? ஆளுகை செய்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ நான் விசுவாசிக்கணும். எப்படி என் பாவம் மன்னிக்கப்பட்டதை பத்தி எனக்கு டவுட் இல்லையோ, அதே போல நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். நான் ஆவிக்குரியவன் தான், ஆவியானவர் எனக்குள்ளதான் இருக்காரு, ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள வாசம் செய்கிறாருங்கிறத, பாவ மன்னிப்பு நிச்சயம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த நிச்சயமும் வேணும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறார்? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவருக்காக வாழ்றதுக்கு வைராக்கியத்தோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தீங்கன்னா, ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற, பாருங்க, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நீங்க விசுவாசிக்கிறீங்க, உங்களுக்குள்ள இருக்காரு, சந்தேகமே இல்லை. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? அந்த ஆவியானவரை என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டி சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. எப்போ ஆவியானவர் துக்கப்படுவாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம அழுதா அவர் அழுவாரா? இல்லை. அப்போ எப்போ துக்கப்படுவார்? ஆவியானவர் எப்போ துக்கப்படுத்த முடியும்? எப்படி துக்கப்படுத்த முடியும்? நீங்க ஆன்சர் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். எப்போ எடுத்து வாசிப்போம், தொடர்ந்து வாசிங்க. எபேசியர் 4:31 அடுத்த வசனம். சகல விதமான கசப்பு. பாருங்க, நம்ம மனசுக்குள்ள இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆவியானவரை நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோமா? துக்கப்படுத்துறோமா? வாசிப்போம். சகல விதமான கசப்பும். கசப்புன்னா நம்ம மனசுல இருக்கிற அந்த பிட்டர்னஸ். யாராவது ஒருத்தரை பிடிக்காம போயிருக்கோம், அதை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்போம். யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, இவங்க இப்படி செய்யலாமா அப்படிங்கிற அந்த கசப்பை நம்ம மனசுல வச்சுட்டு இருப்போம். அடுத்தது கோபமும். கோபம்னா என்ன? அதுக்கு டவுட், அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம், இல்லை தெரியும். கோபமும் மூர்க்கமும்னா அதே கோபத்தோட அண்ணன் தான் மூர்க்கம். மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணம்னா அதாவது மனசுக்குள்ள உட்காந்து புலம்பிட்டே இருக்கிறது, அவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லி அந்த அந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி ஸ்லாண்டர் பேசிட்டே இருக்கிறது. அடுத்தது மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. பாருங்க, உங்களுக்குள்ள இப்ப ஆவியானவர் இருக்காரு, நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையா? எப்பவுமே இருந்துட்டு இருக்க மாட்டார். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா ஆவியானவருக்கு அங்க என்ன இல்லை? இடம் இல்லை, இல்லையா? அப்போ அந்த இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு சேஞ்சஸ் விரும்பணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த கசப்பு நம்ம இருதயத்துல, நிறைய பேர்த்தோட இருதயத்துல இருந்துட்டே தான் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை வெளியில நீங்க சொல்லலாம், எனக்கிட்ட அந்த கசப்பு இல்லை, அந்த மனசுல அந்த பிட்டர்னஸ் மாறி போச்சு, அதெல்லாம் நான் இப்போ மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வாயில சொல்லலாம். எத்தனை பேர்த்தோடைய மனசுல யாரோ ஏற்படுத்தின காயங்களை இன்னும் நம்ம வச்சுட்டே நடந்து கொண்டு இருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் நம்மளை ஏதாவது பேசி இருந்திருக்கலாம்.
யாராவது நம்ம கரெக்டாக கூட இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில், நம்ம தப்பு பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சரியாக இருக்கும் போது மற்றவங்க சொல்கிறாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு இன்னும் வலிக்கும் இல்லை, அதுதான் நமக்கு பின்னாடி நம்ம மனசுக்குள்ள கசப்பாய் மாறுகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கசப்பை நம்ம இருதயத்தில் வச்சிட்டு இருந்தோம்னா அது ஆவியானவரை என்ன பண்ணி கொண்டு இருக்குமா? துக்கப்படுத்தும். இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் போறீங்க, ஒரு டைம் உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த வீட்டுக்கு போவீங்களா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் அந்த வீட்டுக்கு போவீங்களா? போகிறதுக்கு ஆசைப்படுவீங்களா? போக மாட்டீங்க இல்லையா? நம்ம மனதிலையும் அப்படிதான். பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, அவருக்கு பிடிக்காத இந்த கசப்பை நம்ம வாழ்க்கையில வச்சுட்டே இருந்தோம்னா, அவருக்கு பிடிக்காத ஒரு வெறுப்பை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டே இருந்தோம்னா அவரால் இருக்க முடியும். நீங்க நம்புறீங்களா? நான் ஆவியானவர் எதுவும் கசக்கலையே, ஆவியானவருக்கு விரோதமாக நான் பிட்டர்னஸ் என் மனசுல வைக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க யாருக்கு விரோதமா வைத்திருந்தாலும் அதை தேவன் என்ன பண்றாராம்? வெறுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம மனசுக்குள்ள எப்படி அந்த பிட்டர்னஸ் வருது, எப்படி அந்த கசப்பு வருது, எப்போ வருது? நீங்க வாய் திறந்து சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். யாராவது நம்மளை முக்கியமா என்னது கஷ்டப்படுத்தும் போது வருது இல்லை? நம்ம வாழ்க்கையில யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தும் போது நமக்கு உலகம் நமக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குது. எத்தனை ஆப்ஷன் கொடுக்குது? 3 ஆப்ஷன். ஒன்று யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தும் போது திரும்பி அவங்க கிட்ட சண்டை போடலாம். என்ன பண்ணலாம்? திருப்பி நீங்க ஆன்சர் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன பண்ணலாம்? சண்டை போடலாம். இரண்டாவது, அந்த சிச்சுவேஷனை விட்டு ஓடி போயிடலாம். என்ன பண்ணலாம்? அந்த சிச்சுவேஷனை விட்டு ஓடி போகலாம். மூணாவது, அந்த சிச்சுவேஷனை மன்னிக்கலாம். என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். ஒன்று என்ன பண்ணலாம்? சண்டை போடலாம். இன்னொன்று அந்த இடத்த விட்டுட்டு ஓடிடலாம். மூன்றாவது மன்னிக்கலாம். நம்ம நிறைய நேரம் சண்டை போட்டு பார்ப்போம், முடியலைன்னா செகண்ட் ஆப்ஷன் போயிடுவோம். என்னது? விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இந்த 3வது ஆப்ஷன் போகிறதுக்கு நம்ம மனசு நிறைய நேரம் இடம் கொடுக்கறதே இல்லை. யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் மனசுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட் சண்டை போடாமல் அந்த இடத்த விட்டு நம்ம நகர்றதில்லை. அதை தோற்று போகும்போது தான் 2வதுக்கே போகிறோம் இல்லை? ஆனால் அந்த 2வது போகும்போது கசப்புங்கிறது நம்ம மனசுக்குள்ளேயே தான் அடங்கி இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஃபைட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சொல்லப்போனால் உலக மனுஷங்க கூடயோ உலக சூழ்நிலை கூடயோ ஃபைட் பண்ணி பிரயோஜனம் ரொம்ப இல்லை. 2வது, நம்ம அந்த இடத்த விட்டு காணாமல் போயிட்டோம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்லட்டும், மன்னிக்காம நான் இந்த இடத்த விட்டு விலகி போகிறேன், என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போயிட்டோன்னா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? சுகந்தரிக்க முடியாது. அதே 3வது, அந்த மன்னித்து விட்டுட்டோம் அந்த சூழ்நிலையை அப்படின்னா அதை தேவன் ஆளுகை செய்து கொள்வார். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறதுனா, பழி வாங்குதல் யாருக்குரியது? எனக்குரியது. அப்போ அவருக்குரிய ஒரு வேலையை நானும் நீங்களும் ஏன் செஞ்சுட்டு இருக்கணும் இல்லையா? இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு கஷ்டப்படுத்துறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்குற பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? மன்னிப்பு தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உங்கள் மனசில் தீர்மானம் எடுங்க, நான் இந்த மன்னிப்பு, பிட்டர்னஸ், கசப்பு, மனசு கஷ்டப்படுத்துனாங்க சொல்லும் போது எந்த ஒரு காரியம் உங்கள் இருதயத்தில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோ, அந்த காரியத்தை அது ஒரு கிரேட்டஸ்ட் பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுத்துருங்க. இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை என்ன பண்ணுறேன்? மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது வாயில மன்னிக்கிறேன்னு சொல்றது ஈஸி, மனசார மன்னிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அதை செஞ்சாதான் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்காளிகளாய் மாற முடியும். ஹல்லேலூயா. அந்த கஷ்டமான அந்த ஒரு முடிவை நம்ம எடுத்து கால் வைத்தாதான் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பொக்கிஷத்தை நம்ம அடைய முடியும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எல்லாத்தோடையும் ஃபர்ஸ்ட் எப்படியா இருந்துருங்க? நீங்க ஃப்ரெண்டா கட்டி பிடிச்சிட்டு அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். நீங்க எப்படி இருங்க? சமாதானமா இருங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள், எப்படி இருக்க வேண்டும்? சமாதானமா இருங்கள். தொடர்ந்து வாசிங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. வசனம் என்ன சொல்லுது? பழி வாங்குதல் யாருக்குரியது? எனக்குரியது. நானே பதர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் பழியெல்லாம் வாங்காதீங்க, கோபாக்கினைக்கு என்ன பண்ணிருங்க? இடம் கொடுங்கள். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும்.
இன்னைக்கு இந்த ஜெப வேலையில நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே, உங்க நாமத்தினால, உங்களுக்காக ஆண்டவரே, எனக்கு விரோதமா செய்த யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் என்ன பண்றேன், மன்னிக்கிறேன். பாருங்க, ஆண்டவருக்கு அந்த சீஷர்கள் எல்லாத்துக்கும் பாதத்தை கழுவி அந்த பாஸ் ஓவர் டைம்ல பண்றார், இல்லை லாஸ்ட் சப்பர் டைம்ல பாதத்தை கழுவுறார். ஒவ்வொருத்தரும் பாதத்தை கழுவும் போதே தெரியும், யூதாஸோட காலையும் கழுவுறார். ஆண்டவருக்கு தெரியும், இந்த யூதாஸ் தான் நம்மளை என்ன பண்ணி கொடுக்க போறான், காட்டி கொடுக்க போறான். அடுத்தது பேதுரு இருக்காரு அதே கூட்டத்துக்குள்ள. இந்த பேதுரு நம்மளை யாருன்ட்டே தெரியாதுன்னு சொல்ல போறோம் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அந்த தண்ணி எடுத்து அவரோட காலில் போட்டு என்ன பண்றாரு, கழுவுறார். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, நம்ம இவங்கள தான் வச்சு பின்னாடி இந்த ராஜ்யத்தையே கட்டணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஜனங்கள் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, நம்ம மறிச்சதுக்கு அப்புறம் கூட சேர்ந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்கன்ட்டு ஆண்டவருக்கு அந்த கும்பல்ல தெரியும். ஆனாலும் அவங்களை என்ன பண்ணி விடுறாரு, அந்த தண்ணி எடுத்து அவங்க காலில் கழுவி விடுறார். இன்னும் ஒரு கும்பல் தெரியும், இவங்களை நான் பிரித்தெடுத்திருக்கேன், ஆனா இந்த கும்பல் திரும்பவும் பழைய வேலைக்கே போகும்னு சொல்லி தெரியும். மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டா நானும் மீன் பிடிக்க வருகிறேன் போறேன்னு தெரியும். ஆனாலும் அந்த தண்ணி எடுத்து அவங்க காலில் என்ன பண்றாரு, கழுவுறார் இல்லையா? அதே போலதாங்க நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், அந்த மர்சிங்கிறது, அந்த தயவை நம்மளுக்கு விரோதமா செய்தவங்க இடத்துல கொடுத்து நம்ம மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் எப்படி அந்த தண்ணீரை எடுத்து ஊற்றி கழுவுனாரோ அதே போல அந்த மன்னிப்புங்கிறத நம்ம அவங்களுக்கு தாராளமாக எடுத்து என்ன பண்ணிடணும், கொடுத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம செய்யும் போது தான் நமக்கு தெரியும் பின்னாடி என்னதெல்லாம் நமக்கு நடக்குங்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம ஆக்ட் பண்ணால் தான் பின்னாடி உள்ள ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு இன்னைக்கு சில நேரத்தில் சிலரால் அம்மா அப்பாவை மன்னிக்க முடியாத விஷயத்தில் இருப்பாங்க. நம்ம இப்போ நீங்கள் நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் இருப்பீங்க, ஆனால் அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸ் கிட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன், லேடிஸ் கிட்ட, என்னோட பாட்டிக்கு நீ பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியோ தான் பிடிக்கும். அவங்களுக்கு என்கிட்ட ஒரு மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டி காட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டியை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு டீச்சர்ஸ் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, டீச்சர்ஸ் ஏதாவது சொன்ன அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அவங்க மறந்து அவங்க ஜாலியாக அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை இன்னும் நம்ம மனசில் எப்படி இருக்கும், காயப்படுத்திட்டே இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம பாஸ் ஏதாவது ஒரு நேரத்தில் சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கசப்பை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், காட்டிகிட்டு இருப்போம். இன்னும் நம்ம சொல்ல போனால் சம்பந்தார்கள், நாத்தனார், கொழுந்தனார், அந்த மாதிரி மாமியார் மாமனார், அந்த ஒரு விஷயத்தில் அவங்க நிறைய நேரத்தில் கரெக்டாக செய்திருந்திருப்பாங்கன்னு சொல்லலை, தப்பான விஷயத்திலேயே அவங்க செஞ்சு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவங்கள மன்னிக்கிறது நிமித்தமாக நீங்கள் அவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் தரல, உங்களுக்கே நீங்கள் கிஃப்ட் கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் செய்கிறது நிமித்தமாக நீங்கள் பாருங்கள், உங்கள் மனசில் உங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ரீனஸை நீங்கள் உணர்வீங்க. உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவங்கள இயேசுவின் நாமத்தினால நீங்கள் என்ன பண்ண வேண்டும், மன்னிக்க வேண்டும். அந்த தாராளமான அந்த வாட்டர் எப்படி ஆண்டவர் எடுத்து கழுவுனாரோ அதே போல் நீங்கள் அவங்கள தயவு பண்ணி அவர்களை என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிடுங்க. புரியுதுங்களா? அந்த மன்னிக்கப்படுதுங்கிறது ஒரு பேர்டன் இல்லை, அது ஒரு ஆஃபர் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அது செய்கிற அந்த செகண்ட் தான் கஷ்டமாக இருக்கும், செய்து முடித்ததுக்கப்புறம் முழுவதுமாய் நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த மன்னிக்காத குணம் இருக்கிற வரைக்கும், உள்ளுக்குள்ள அந்த கசப்பை வைத்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆவியானவரால் நடத்தப்படவே முடியாது. இது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் மன்னிப்புங்கிறது. அதை நீங்கள் தைரியமாக இன்னைக்கு செய்தீங்கன்னா ஆவியானவர் நடத்துறத உங்கள் இருதயத்தில் நீங்கள் அவ்வளோ அழகாக நீங்கள் உணரலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பிட்டர்னஸ்ங்கிறது, அந்த கசப்புங்கிறது போக போக எப்படி மாற்றுனா உங்களையே தலைகீழ மாற்றிடும். அதாவது இன்னைக்கு உங்களை அந்த கசப்புக்கு முன்னாடி உள்ள நீங்களும், அந்த கசப்பு சூழ்நிலை நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்களும் உங்கள் கேரக்டரே மாற்றி வச்சிரும் அந்த கசப்புங்கிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. உங்களையே அது என்ன, உங்கள் பர்சனாலிட்டியே ஒரு மாதிரி டிஃபார்ம் பண்ணி ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுரும். இன்னைக்கு அந்த லெவலுக்கு போகாதபடிக்கு அந்த கசப்பை நம்ம இதோட ஸ்டாப் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதாவது பெரியவங்க சொல்லியிருந்தா நல்லதுக்காகன்னு சொல்லி நினச்சி விடலாம். அப்படி இல்லைனா நிஜமாவே தப்பு பண்ணவங்களை மன்னிச்சிடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் மன்னிக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? பார்வோனுடைய இருதயம் எப்படி கடினப்பட்டுட்டே இருந்துச்சு, அதே போல நம்ம இருதயம் கடினமாய்க்கொண்டே இருக்கும். என்ன ஆகிட்டே இருக்கும்? கடினமாயிட்டே இருக்கும். அதாவது எதுக்குமே ரியாக்ட்
பண்ணாத ஒரு இருதயமா மாறிடும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சபையில சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுதானே கேட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெஸ்பான்லெஸ் இருதயமாய் மாறி போய்விடும். ஹல்லேலூயா. நம்ம நீங்கள் சின்ன பிள்ளைங்க எப்படி தெரியுமா இருப்பீங்க, மணிக்காட்டி அம்மா அப்பா சொல்கிற விஷயத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா மனசு நம்மளை அறியாம ஒரு மாதிரி கடினமுள்ள இருதயமாய் மாறி போயிடும். அந்த வார்த்தையை ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னா, புருஷன் தானே அது கத்திட்டே இருக்க போது நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறிடும். ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்கன்னா, இவ எப்போ பார்த்தாலும் இப்படி தான், இது சரியில்லை அது சரியில்லை அப்படி சரியில்லை இப்படி சரியில்லை சொல்லிட்டே இருப்பான், நீ கத்திட்டே இரு நான் இப்படியே இருப்பேன் அப்படி நம்ம மாறி போயிடுவோம். ஒரு மாற்றமும் நம்ம கிட்ட என்னைக்குமே என்ன பண்ணாது, வராது. இதே தான் ஆவியானவர் வேதத்தின் மூலமாக பேசுவார். உங்கள் இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா உங்கள் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக மாறி இருக்கும், கடினமுள்ள இருதயமாக மாறி இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கடினம் இருக்கலாம். அந்த கடினத்தோட விளைவு உங்களுக்கு புரியுதா? அது ஆண்டவருக்கும் ரெண்டாவது ஒன்று கடினமாக்கும். அந்த கடினத்தோட இரண்டாவது விளைவு என்னன்னா, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவுல ஒரு பிளவை உண்டாக்கும். என்னதை உண்டாக்கும்? ஒரு ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்தது மூணாவது என்ன தெரியுமா, ஆண்டவர் என்ன பேச வராரோ என்ன சொல்றாரோ அந்த கைடன்ஸை என்னால் உணர முடியாம போய்விடும். புரியுதுங்களா? முதல்ல அது என்ன பண்ணும், நம்ம இருதயத்தை கடினமாக்கிடும். இரண்டாவது, அவருக்கும் எனக்கும் உள்ள உறவுல ஒரு பிளவை உண்டாக்கும். மூன்றாவது, அவருடைய சத்தத்தை, அவருடைய உணர்வுதலை, அவரோட கைடன்ஸை நான் ஃபீல் பண்ற மாதிரியே இருக்காது. எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணுவீங்க, ஆண்டவர் பதில் கொடுப்பாரு, ஆண்டவர் உங்க இருதயத்துல பேசுவார், நீ இப்படி செய் அப்படி செய். அது உணர்றதுக்கே உங்களுக்கு புரியாது. ஓ இது இப்படிதான், இது ஆண்டவர் பேசுற சத்தம் தானா அப்படிங்கிறதே உணராது. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் கடந்து வந்திருந்தீங்கன்னா, இது வரைக்கும் அந்த மன்னிக்கிற தன்மை உங்கள் மனசில் இல்லாமல் இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தினால பாரத்தோடு மனசில் வச்சுருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கோங்க, மன்னிப்புங்கிற கிஃப்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? கொடுப்போம். எபேசியர் 4:32 வாசிப்போம். அதுக்கு பதிலாக நான் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. அதுக்கு பதிலா எப்படி இருக்கணுமா, ஒருவருக்கொருவர் எப்படியா இருக்க வேண்டும்? தயவாயும். தயவாயினா என்னது? கொஞ்சம் கைண்டா இருக்கணும். அடுத்தது எப்படி இருக்கணும்? மன உருக்கமாயும், ஒரு கம்பேஷனேட்டா இருக்கணும். அதாவது யாருக்காவது ஒரு கஷ்டமா, என் மனசு கொஞ்சம் உருகணும், அவங்களுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி நான் திங்க் பண்ணும். தயவாயும் மன உருக்கமாயும். அடுத்தது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதேதான் வசனத்துல சொல்லியிருக்கு. நீங்களும் எப்படி அவர் நம்மளை மன்னிச்சார்ல, அவர் நான் கேட்டேன்ல, இத்தனை பேர் பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குன்னு இத்தனை பேர் கை தூக்கணுமே, நம்ம செய்யாத பாவமா நம்மள ஆண்டவர் மன்னித்தாரே, அதே போல நமக்கு செய்தவர்களையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சா? பாருங்க, யோசேப்பு அவரோட வாழ்க்கையில நடந்தது எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்ல? அங்க போறாரு, அண்ணன் தம்பிகளுக்கு என்னதான் கொண்டு போனாரு? அப்பா சொன்ன பேச்சை கேட்டு ஃபுட்டு தான் கொண்டு போனாரு. போன அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணிட்டாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. திருப்பி போர்த்திபார் வீட்டுக்கு போறாரு, அங்கேயும் அவருடைய காரிய சித்தி விளங்குது. அங்கேயும் அநியாயமா குற்றம் பண்ணி அவரையும் எங்க போடுறாங்க? திருப்பி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயில் இப்போ அவர் யாரெல்லாம் மன்னிச்சிருக்கணும் இந்த நேரத்துல? அவங்க அண்ணன் தம்பிகளை, அண்ணனை மன்னிச்சிருக்கணும், அண்ணன்மார்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கணும். அடுத்தது, போர்த்திபாரோட வீட்டில் நடந்த அந்த சம்பவத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஏன்னா அவர் தப்பே செய்யல அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையும் மன்னிச்சிருக்கணும். கடைசியில் அவருடைய பிரதர்ஸ் வராங்க, அவர் ஆண்டவர் உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்தியாச்சு. அவர் உயர்வுக்கு பின்னாடி ரீசன் அதுதான். அவர் என்ன பண்ணியிருக்காரு? மன்னிச்சிருக்காரு. அது எப்போ தெரியுது மன்னிச்சிருக்காருங்கிறது? எப்போ தெரியுதுன்னா, அவருடைய அண்ணன் தம்பிங்க வரும்போது தாராளமாக உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குறார்? தயவாயும். பார்த்தோம் இல்லையா? ஒருவருக்கு ஒருவர் எப்படியா இருங்க? தயவாயிரம். அவங்க ஃபுட் இல்லாமல் வர்றாங்க. இதே நம்ம கையில் ஒரு சூழ்நிலை கிடச்சிருச்சு, அவனுங்க தான் நம்மளை தூக்கி என்ன போட்டாங்கன்னு தெரியும், குழிக்குள்ளே போட்டு காசுக்கு விற்றாங்கன்னு தெரியும். என்ன பண்ணியிருப்போம்? வச்சு செய்வோம் இல்லை? யாரோ சொல்கிறாங்க வச்சு செஞ்சுருப்போமா இல்லையா? ஆனால் அவங்க என்ன பண்ணலை, செய்யல. காசு இல்லை, அவங்க சாப்பாடு இல்லை, வர்றாங்க காசு கொண்டுட்டு தான் வர்றாங்க. காசையும் உள்ளேயே போட்டு அந்த கிரெயின்ஸ் என்ன பண்ணி கொடுக்குறாரு? அனுப்பிச்சு விடுறாரு. எவ்வளோ ஒரு தாராளம் பாருங்க, எவ்வளோ ஒரு தயவுன்னு பாருங்களேன். அங்க அப்பா இருக்காரு, மனசுல ஒரு கம்பேஷனேட் வருது, ஒரு மன உருக்கம் வருது. என் அப்பா வீட்டுக்கு இது போக போகுது, நான் தாராளமா கொடுக்கணும், அந்த ஒரு மனநிலை வருது. பாத்தீங்களா? அப்படி வரும்போதே அவர் உள்ள என்ன பண்ணியிருந்திருக்காரு? ஆக்சுவலா மன்னிச்சிருக்காரு.
ஒரு வேளை நம்மள மாதிரி இருந்திருந்தா அந்த மிச்ச பேர் வீட்டுக்கே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிட்டர்ன் போயிருக்க மாட்டாங்க. ஆமாவா? ஆனா அவருக்கு அவர் புதிய ஏற்பாட்டில் தேவன் சொன்னதை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நிறைவேற்றினவராய் காணப்படுகிறார். அவரோட உயரம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயில இருக்கிறவரை தூக்கி யாராவது ஒரு கண்ட்ரியோட கவர்னரா மாத்துவாங்களா? மாத்துனாங்க இல்லையா? அதுக்கும் மேலான ஒரு பொசிஷன் அவருக்கு தந்தாங்க. எதனால ஆனது? அவரோட திறமையா, அவரோட இதுவா ஒன்றும் இல்லைங்க. காட் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தவிர வேற ஒன்றும் அவர் முன்னேறினதுக்கு காரணம் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஜெயிலையும் நீ பெரிய ஆளா தான் இருப்ப. போர்த்திபார் வீடா, அங்கேயும் நீ பெரிய ஆளா தான் இருப்ப. வீட்லயும் நீ பெரிய ஆளா தான் இருப்ப இல்லையா? நீ உன்னை ஈஜிப்ட்ல ஒரு வேலைக்கு வைக்கிறாங்களா, உள்ளதுலயே பெரிய வேலை என்ன, அதுதான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? தங்கமான கேரக்டர் அவருக்கு. ஹல்லேலூயா. அவ்வளோ யோசேப்போடைய நம்ம கசப்பை அனுபவிச்சிட்டோம் நம்ம வாழ்க்கையில இல்ல, அவரால் மன்னிக்க முடிஞ்சதே. அவருக்கு தெய்வீக சுபாவம் இருந்ததே, ஏன் அந்த சுபாவம் நமக்குள்ள வரக்கூடாது? வர முடியும். ஹல்லேலூயா. அவருக்கு இருந்ததுனால தான் அவரை பார்த்து கேட்டாங்க, அந்த யோசேப்பு கூட இருக்கிற ஆண்டவர் யாருங்கிறது. ஹல்லேலூயா. எப்படி அந்த யோசேப்பால் இப்படி இருக்க முடியுதுங்கிறத வித்தியாசமா கேட்க முடிஞ்சது. காரணம் என்ன? அவர்கிட்ட இருந்த தன்மைகள் நிமித்தமாய் தேவன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மன்னிப்புங்கிற ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கிறத அடுத்த வாரம் நீங்க சொல்லலாம். ஓகேவா? எடுத்து வாசிப்போம். லூக்கா 6:35. அப்போ தேவன் எப்படி இருக்க சொல்லுகிறார் அப்படின்னு எடுத்து வாசிங்க. அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு நான் அப்படி என்னதான் பண்றது அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற ரூல்ஸ் எல்லாம் சில நேரத்தில் படிக்கிறதுக்கு கோவமா கூட சில டைம் வரலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரீட் பண்ணுவோம். லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பாருங்க, உங்களுக்கு ஒருத்தவங்க நீங்க இப்போ ஹர்ட் பண்ணாங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னு ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அவங்கள நீங்க என்ன பண்ணணுமா? அநியாயம் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன செய்யணும்? சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். அவன் நமக்கு தப்பு செஞ்சான், ஆனா நீ அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அதாவது நீங்க செய்யற நன்மை எதுக்காகனா, அவங்க திருப்பியும் பெரிய ஆளா இருக்காங்க, அவங்க எனக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க நன்மை செய்யக்கூடாது. அவங்க செய்ய முடியுதோ இல்லையோ, நான் என்னோட நன்மை என்னோட குணத்திலிருந்து நான் நன்மை செய்யறேனே தவிர, நான் அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்து நான் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ரீட் பண்ணுங்க. உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். இப்படி இருந்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணோமே, எப்போ நீங்க பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொல்லி ரீட் பண்ணோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருப்பார்கள். இப்படி இருப்பவர்களும் தேவனுக்கு எப்படி இருப்பாங்களா? புத்திரரா இருப்பார்கள். அப்போ புத்திரரா இருக்கணும்னா இந்த குணங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். இந்த புத்திரரா இருந்தால்தான் நம்மளை தேவன் என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 5:22. இப்போ புத்திரரா மாறிட்டோம். ஓகேவா? இப்போ 5:18 வாசிங்க. கலாத்தியர் 5:18. புத்திரரா மாறிட்டோம். இப்போ நமக்கு தேவன் வைத்திருக்கிறது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், பாருங்க, நீங்களும் நானும் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்க நியாய பிரமாணத்திற்கெல்லாம் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆனா அதற்கு மேலாக ரீட் பண்ணுங்க. 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம். அந்த அன்பு நம்மளுக்கு இந்த வசனம் நல்லா தெரியும்ல. சண்டே ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இந்த வாரம் ப்ராஜெக்டே அதுதான் இல்ல. பாருங்க, இந்த வசனம் தெரியாதவங்க யாருமே இல்லைல்ல. ஆவியின் கனியோ என்னதெல்லாம்? ஆவியின் கனி அன்பு. நம்ம யோசிச்சு பார்ப்போம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்ல. இந்த அன்பு எந்த சூழ்நிலையில இருக்கணும் தெரியுமா? நான் ஒருத்தவங்களை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கவங்களே, அதை ஒருத்தவங்க ஹர்ட் பண்றாங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னு பேசுறோம்ல, அந்த கஷ்டப்படுத்துறவங்க கிட்ட இந்த அன்பு இருக்கு. ஹல்லேலூயா. இருக்குமா நம்ம கிட்ட? எல்லா சூழ்நிலையிலையும் இந்த அன்பு இருக்கணும். நம்மளை எரிச்சப்படுத்துற சூழ்நிலையிலையும் நம்ம மனசுல இன்னொருத்தவங்க பேசினாங்கன்னா அன்பாய் நடந்து கொள்ளணும். நம்மளால முடியுமா? அதை கல்டிவேட் பண்ணணும். அடுத்தது இரண்டாவது சந்தோஷம். அதாவது நம்ம வாழ்க்கையே கரை புரண்டு போகலாம், ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல கூட என் வீட்டில் என்னவா இருக்கணும்? ஒரு சந்தோஷம். தேவன் கொடுக்குற ஒரு சந்தோஷம் என்ன பண்ணணும்? இருக்கணும். மூன்றாவது
சமாதானம். இந்த சமாதானங்கிறது அதே மாதிரி தான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ நம்ம லைஃபே வந்து ஒரு மாதிரி அப்சைட் டவுன் ஆனாலும், உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு இன்னர் பீஸ் என்ன பண்ணணும், இருக்கணும். யோசேப்புக்கு இருந்துச்சு அந்த பீஸ். அத்தனை புயல் வந்தாலும் ஆள் சைலண்டா அமைதியா என்ன பண்ணாரு, பொறுமையோடு எல்லா காரியத்தை பண்ணாரு. அடுத்தது நீடிய பொறுமை, தயவு நம்ம பார்த்தோம். நற்குணம், விசுவாசம். நம்ம வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலை வரும்போதும் ஆண்டவர் மேல நம்பிக்கை கொஞ்சமா என்ன பண்ணிடக்கூடாது, குறைந்து போயிடக்கூடாது. விசுவாசம். அடுத்து சாந்தம், இச்சையடக்கம். இந்த எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு என்ன வேணும், இச்சையடக்கம் வேணும். கடைசி வசனம் வாசிங்க, அதுலயே 26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். 9 அநேக நேரத்துல விட்டுருவோம் இல்லையா, 10வது ஒண்ணு இருக்கு பாருங்க. வீண் புகழ்ச்சியை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், விரும்பக்கூடாது. அடுத்தது ஒருவரை ஒருவர் என்ன பண்ணவும் கூடாது, கோபமூட்டவும் கூடாது. அடுத்தது ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஒருவர் மேல் ஒருத்தர் பொறாமையும் என்ன பண்ணக்கூடாது, கூடாது. இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் இது 1 by 1 நம்ம ப்ராக்டிஸ்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தேவனுடைய வழி நடத்துதலை அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் அந்த உணர்த்தப்படுகிற ஒரு அனுபவம் வேணும்னா நம்மளுடைய சரீரத்துக்கு நோ சொல்லணும். நம்ம ஆவியில் நடத்தப்படுகிற இந்த கனிகள் எல்லாம் தான் ஆவியில் நடத்தப்படுகிறதுக்குரிய வெளியில் தெரிகிற ஒரு வெளி தோற்றத்தில் தெரிகிற ஒரு என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. இதெல்லாம் என்கிட்ட இருக்கா, அப்போ நான் ஆவியில் தான் நடத்தப்படுறேன் அப்படின்னு நான் நிதானித்து கொள்ளலாம் எனக்கு சந்தேகமாக இருக்கிற நேரத்தில். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இதெல்லாம் இருந்தால் ஆவியானவர் என்னை நடத்துறதுக்கு நான் இடம் கொடுக்குறேன் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயத்தரன்னு சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இது நீங்க இதுக்கெல்லாம் நீங்க செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவருடைய அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நான் எஸ் சொல்றேன். இதெல்லாம் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நான் என்ன சொல்றேன்னு அர்த்தம், நோ சொல்றேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லை, இதெல்லாம் இருந்தால் தான் ஆவியானவரால் நான் என்ன பண்ண முடியும், நடத்தப்பட முடியும். இப்போ ஆவியானவரால் நடத்தப்படுறதுக்கு ஒரு 3 சிம்பிளான ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் என்னோட ஸ்பிரிட்டை வந்து நான் ட்ரெயின் பண்ணுறேன். எனக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு இல்லையா, அந்த ஆவியை நான் ட்ரெயின் பண்ணுறது இப்படி தான். அதுக்கு 3 ஸ்டெப் இருக்கு. முதலாவது, நான் தினமும் வேதத்தை என்ன பண்ண வேணும், வாசிக்க வேண்டும். வாசிக்கிறதுங்கிறதோட தியானிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். 2வது, தியானித்த வேதத்தை செயல்படுத்த வேண்டும். என்ன பண்ணணும், செயல்படுத்த வேண்டும். 3வது, எல்லா சூழ்நிலையிலையும் நான் தியானித்த அந்த வேதத்துலேருந்து ஒன்று கற்றுக்கிட்டேன் இல்லையா, இன்னைக்கு கற்றுக்கிட்டதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணக்கூடாது. நேற்று ஒன்று கற்றுருப்பேன், இப்போ நான் 1 மாதம் ஃபாலோ பண்ணிட்டேன், 1 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பேன் இல்லையா. அதை என்னோட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவருடைய இந்த நான் கற்றுக்கிட்ட அந்த பாடத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை தான் நான் ஃபஸ்ட்டு வைக்கணும். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வேதத்தை தியானிக்க வேண்டும். 2வது என்ன பண்ணணும், அந்த தியானித்ததை செயல்படுத்த வேண்டும். 3வது, என் வாழ்க்கையில சூழ்நிலை வரும்போது சில நேரத்துல கோபப்பட்டு கத்தலாம் தோணும். அந்த நேரத்துல ஆவியின் கனியோ நீடிய பொறுமை அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ நான் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், நீடிய பொறுமையை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். புரியுதா? அப்போ நம்ம தியானிக்கும் போது ஒவ்வொரு வசனம், நீங்கள் ஒரு பேசேஜ் நீங்கள் தியானிக்கிறீங்க, அதில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சில காரியத்தை கற்றுக் கொடுத்துருப்பார். அதை நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஆண்டவருடைய விஷயத்தை தான் நான் என்ன பண்ணுறேன், முதன்மைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் பண்ணாதான் உங்கள் ஸ்பிரிட்டை நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற போல ஆவிக்குள்ளவன் ஆக்குறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஹல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும், இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். உங்க வாழ்க்கையில ஆண்டவரால் நடத்தப்படணும்னு நினைச்சீங்கன்னா இன்னையிலிருந்து நானும் நீங்களும் இதை செய்ய ஆரம்பிக்கணும். தினமும் என்ன பண்ணணும்னா, வாசிச்சுட்டு போக அல்ல, தியானிக்கணும். உங்களுக்கு மறந்துடும் நினைச்சீங்கன்னா ஒரு டைரி போடுங்க, டேட்டை எழுதுங்க, இன்னைக்கு நான் என்ன வாசிச்சேன் அந்த பேசேஜை எழுதுங்க, என்ன எனக்கு புரிஞ்சது எழுதுங்க. எழுதிட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மனசுல நல்லா புரிஞ்சிடும், பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான காரியத்தை கத்திருக்கேன், நான் வந்து கோபப்படக்கூடாது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என் கோபம் தனியே கிடையாதுங்கிற வசனத்தை நீங்க வாசிச்சிருக்கீங்க. அன்னைக்கு கண்டிப்பா நீங்க கோபப்படுற சூழ்நிலை வரும், எக்ஸ்ட்ரா வரும். நீங்க இன்னைக்கு ஒன்று படிச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த சூழ்நிலை உங்களை கன்ஃபரண்ட் பண்ணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், கோபப்படாம அன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணி முடிக்கணும், அந்த கோபத்துல இருந்து சமாதானமாகறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க தூங்கணும்.
புரியுதுங்களா? அடுத்த நாள் நீங்கள் இன்னொன்று எழுதணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 மாதம் ஆனதுக்கப்புறம் இதை விட்டுறக்கூடாது. இதை நான் செய்கிறேனாங்கிறது உங்களையே நீங்கள் என்ன பண்ணணும், நிதானித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போனா தான் நம்ம யாராக மாறிட்டு இருக்கோன்ற அர்த்தம், ஆவிக்குரியவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கும். இப்படி இடம் கொடுக்குறோன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், கைட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். எப்படியெல்லாம் ப்ராக்டிக்கலாக வழி நடத்துவார் அப்படின்னா, ஒரு 5 காரியம் சொல்ல போகிறேன். முதலாவது, ட்ரீம்ஸ் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். ட்ரீம்ஸுங்கும் போது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது வர ட்ரீம்ஸாக இருக்கட்டும், நம்ம ஜெபிக்கும் போது காணுகிற தரிசனங்கள் ஆகட்டும், விஷன்ஸாக இருக்கட்டும், ஓகேவா. நம்ம இன்னும் நம்ம ஆவிக்குரியவங்களில் போகும்போது சிலருக்கு காதில் கேட்கிற சத்தம் கூட இருக்குது. அந்த மாதிரி ஒரு உன்னத அனுபவமாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணலாம், வழி நடத்தலாம். ஓகேவா. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வழி நடத்துனாங்க, இந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். மத்தேயு 2:12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருக்கு இந்த அனுபவம் இருந்தது, வைஸ்மென் வந்துட்டு போகிறாங்க இல்லையா, நியாயசாஸ்திரிகள் வந்துட்டு போகிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்க கிட்ட என்ன சொல்கிறாரு, சொப்பனத்தில் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இந்த வழியில் போகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, வேறு வழியில் போங்க. இதே மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட ஆண்டவர் பேசினார் இல்லை, யோசேப்பு கிட்ட பேசினார், உன்னை நான் இப்படி மாற்றுவேன், இத்தனை உன்னோட இந்த ஒரு கட்டு இருக்குது, மற்ற கட்டெல்லாம் அதை என்ன பண்ணுச்சு, வணங்குச்சு இல்லையா. ஸோ அதெல்லாம் வச்சு வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். அடுத்தது, நம்ம கிட்ட காதல், தானியல் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரேயர் பண்ணும் போது வந்து தூதன் நேரடியாக வந்து என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். இதெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு அனுபவங்கள். சரியா. இப்படி தேவன் வந்து வழி நடத்துவார் ப்ராக்டிக்கலாக. இரண்டாவது, தேவன் எப்படி வழி நடத்துவார்னா, நம்ம சக மனுஷர்கள் மூலமாக என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். எப்படி வழி நடத்துவார் பரிசுத்த ஆவியானவர், கூட இருக்கிற மனுஷங்கள் மூலமாக. எப்படின்னா, ஒரு குழந்தை அப்படின்னா யார் மூலமாக வழி நடத்தலாம், அம்மா அப்பா மூலமாக என்ன பண்ணலாம், வழி நடத்தலாம். அதுவும் காட்லி பேரண்ட்ஸாக இருக்காங்க, பெற்றோர் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா சந்தேகமே வேண்டாம், ரொம்ப அருமையாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவங்க மூலமாக வழி நடத்துவார். ஓகேவா. இன்னும் பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு மனைவி மூலமாய் வழி நடத்துவார், மனைவிக்கு கணவர் மூலமாக என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். கேட்கறதுக்கு சில நேரம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் எப்படி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரஹாம் இருக்காங்க, சாராள் இருக்காங்க. சாராள் சொல்கிறாங்க ஆப்ரஹாம் கிட்ட, இஸ்மவேல் என்ன பண்ணீங்க, அனுப்பி விடுங்க. இது வந்து ஆப்ரஹாமுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி இது முடியும், இஸ்மவேலும் என்னோட பையன் தானே அப்படின்ட்டு இருக்கு. பின்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, சாராளுடைய பேச்சு உனக்கு கஷ்டமாக இருக்க வேண்டாம், அவள் சொல்கிறத நீ என்ன பண்ண, செய், கேளு. அப்போது இதில் ஹஸ்பண்ட் யாரோட பேச்சை கேட்டாங்க, ஒய்ஃபோட பேச்சை கேட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் பாருங்க, ஒய்ஃப்ஸ் எல்லாம் அல்லேலூயான்னு சத்தமாக சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் மனைவி சொல்கிறத கணவன் என்ன பண்ண வேண்டும், கேட்க. ஏன்னா அவங்க மூலமாக தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். சொல்லுங்க பக்கத்தில், கணவர் மூலமாகவும் வழி ஒய்ஃப் சொல்லுங்க, கணவர் மூலமாக வழி நடத்துவார். ஹஸ்பண்ட் சொல்லுங்க, ஒய்ஃப் மூலமாக வழி நடத்துவார். பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது, பேரண்ட்ஸ் பார்த்துட்டோம். பிள்ளைங்களுக்கு, பெற்றோருக்கு பிள்ளைங்கள் மூலமாக தேவன் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களோட சின்ன குழந்தை இருக்கும், நீங்கள் 2 பேரும் உட்காந்து சண்டை போட்டுப்பீங்கன்னா என்ன சத்தமாக பேசிப்பீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. பிள்ளைங்க வந்து சொல்லும், ஏன் இப்படி பேசுறீங்க, இப்படி பேசலாமா அப்படின்னு பிள்ளைங்க வந்து என்ன பண்ணும், கேள்வி கேட்கும். இப்படி பேசாதீங்க, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா, 4 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை, 10 வயசு பிள்ளை, 15 வயசு பிள்ளையும் என்ன பண்ணும், சொல்லும். அதை பெற்றோர் ஆமேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், கேட்டுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க மூலமாக தேவன் என்ன பண்ணுவார், வழிநடத்து. சில நேரத்தில் பணத்தை கொண்டு போய் தேவையில்லாத ஒரு இடத்துல போடுறதா இருக்கலாம், பிள்ளைங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வந்து கேள்வி கேட்கும், எதுக்குமா இங்கே கொடுக்குறீங்க, அதுகளுக்கே செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப இஷ்டம், அதுக்கு வாய் தவறி உள்ளே வரும். அது யார் வழி நடத்துதல், யோசிக்கணும் அந்த இடத்துல நின்று, இது கரெக்டா. அதே மாதிரி தான் சில நேரத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா வந்து சாந்தத்துலேயும் சாந்த சொருபின்னு சொல்லலாம். ஆனால் நான் டிவி பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்படி ஒரு ஆத்திரம் வரும். அப்படி ஒரு ஆத்திரம்னா, கேபிளை கட் பண்ணி விட்டுருக்காங்க, கையை வச்சே பிச்சு எடுத்திருக்காங்க, அப்படிலாம் பண்ண இந்த சாந்த சொருபியாக இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னொன்று, நான் வந்து ஒரு பெரிய கிளாஸை போட்டு உடச்சா கூட எங்கள் அம்மா நீ திட்ட மாட்டாங்க, என்னம்மா இப்படி பண்ணிட்டேன், இவ்வளோதான் திட்டுவாங்க. ஆனால் என் தம்பி கூட நான் சண்டை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா அவ்வளோதான், ஓட்டாங்கனே வீராங்கனையாக மாறிடுவாங்க, வீட்டுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சு நீ அடிக்க வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த 2 விஷயத்தில் மட்டும் நான் சின்னதுலேருந்து பார்த்துருக்கேன், அவ்வளோ கோவப்படுவாங்க.
எனக்கு அவ்வளோ, நான் சின்ன வயசுலேருந்து டிவியே பார்த்ததில்லை. நான் ஸ்கூலிங்கெல்லாம் முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஆகட்டும், ஒரு படமாகட்டும், ஒன்று கூட பார்த்ததில்லை. எனக்கு என் கிளாஸில் உட்காரதுக்கு அவமானமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து அந்த டாப்பிக்கே புரியாது, அந்த மாதிரிலாம் இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா மேலே கொஞ்சம் கோவம் வந்தாலும் சரி, போக போக அது பழக்கமாயிடுச்சு, விட்டாச்சு. அதுவே போக போக கெத்தாயிடும். நீங்களாம் இத்தனை பார்த்துருக்கீங்க, நான் பார்த்ததே இல்லை தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, பின்னாடி காலத்தில் நிறைய மினிஸ்ட்ரிக்காக வெளியூர் போகும்போது பஸ்ஸில் போவோம் இல்லையா, நைட் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் வந்து படம் போட்டு விடுவாங்க. எனக்கு அந்த படம் பார்க்கறதுக்காகவே அந்த பஸ்ஸில் போகணும்னு சொல்லி தோணும். ஏன்னா நாங்கள் வீட்டில் பார்க்க மாட்டோம்ல, அது பார்ப்போம். அதை பார்த்துட்டு 2 மணி நேரம் படம் ஓடும் இல்லையா. ஓடணுன்னு என் மனசில் அந்த 1 வீக் 2 வீக் வந்து அது மட்டும்தான் என் மனசில் இருக்கும். நான் என்ன பண்ணாலும் எனக்கு அதுதான் தோணும். எனக்கு வேற அதை பார்த்த உடனே புரியாது. திருப்பி அதை போய் யார்கிட்டயாவது கேட்குறது, இது என்னது அது என்னது. அதாவது என்னன்னா, அந்த 2 வீக்ஸ் வந்து சிந்தனை வேற எங்கேயுமே போகாது. 2 வீக்ஸ் இல்லை, கொஞ்ச நாளாகவே அது எப்படி இருக்குன்னா, அந்த நினைப்பு வந்து நீ ரொம்பவே என்னோட இதில் அதில் ஏதாவது ஒரு வல்கரான சீன் பார்த்துட்டோன்னா அவ்வளோதான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னையும் அறியாமல் என் அம்மாவையுமே அறியாமல் ஆண்டவர் என் அம்மாவுக்கு அந்த இன்ட்யூஷன் கொடுத்துருக்காரு. பிள்ளை அதை பார்க்குறத ஸ்டாப் பண்ணும். மற்ற எல்லாத்துக்கும் சாந்த சொரபியாக இருக்கிற ஒரு அம்மா அந்த விஷயத்துக்கு அப்படி மாறினாங்கன்னா, ஒரு காட்லி பேரண்ட்ஸ் அப்படி மாறினாங்கன்னா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு நோக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பின்னாடி. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது பார்க்கறதுக்கு என்ன பண்ணாமல் இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், நம்மளோட நேரத்தெல்லாம் இது ரொம்ப கொள்ளுது அப்படிங்கிறத பின்னாடி புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன், நமக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய நேரம் புரிஞ்சிக்கவே வேண்டாம். அம்மா அப்பா சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கவே வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற பிள்ளைங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், ஒபே பண்ணலாம் பேரண்ட்ஸ் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு தெரியாது, பின்னாடி அந்த காரியம் ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் பார்க்குறாங்க, எங்கள் அம்மா மட்டும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு தோணலாம். ஆனால் அது பின்னாடி தான் தெரியும் நல்லதுக்கு என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் என் தம்பிக்கிட்ட அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பாண்டிங் அந்த அளவுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, அன்னைக்கு எங்கள் அம்மா ஊட்டின அந்த பாசம். ஹல்லேலூயா. அதை நம்ம பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் மூலமாக ஆண்டவர் கைட் பண்ணுறாருன்னா, அதை நம்ம என்ன செய்ய வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது ஊழியக்காரங்க மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேசுவார். இல்லை, சண்டே சர்வீஸ் மூலமாக பேசுவார். நீங்கள் தனியாக இருக்க மூலமாக, நீங்கள் ஒரு வீடு கட்டுற பிளானில் இருக்கலாம், அவங்க சொல்லலாம் இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை இப்படி நீங்கள் கடன் இதுக்கு மேலே வாங்கி செய்யாதீங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதில்லை. இவர் பொறாமையில் சொல்கிறாரு இப்படின்னு சொன்னோன்னா, அதில் என்ன இல்லை, நம்ம ஆவி சரியா இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆவியானவர் அப்படியும் என்ன பண்ணுவார், வழி நடத்துவார், அப்படியும் பேசுவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த சில சாதாரண ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இவங்கெல்லாம் அதுக்கு சொல்கிறாங்க இதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்காம நன்மைக்காக சொல்லுகிறாங்க. ஆவியானவருடைய வழி நடத்துதல்ல ஒரு விதம் இது நம்பி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 3வது, ஃபர்ஸ்ட் எப்படி ஆண்டவர் வழி நடத்துவார் சொன்னேன், ட்ரீம்ஸ், விஷன்ஸ், நேரடியாக அந்த மாதிரி. 2வது நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் மூலமா. அடுத்தது 3வது வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் வழி நடத்துவார். நான் சொன்னேனே, மெடிடேட் பண்ணுங்க, மெடிடேட் வேர்ட் ஆஃப் காட் சொன்னோம் இல்லையா, அந்த மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் அழகா வழி நடத்துவதை புரிஞ்சு கொள்ளலாம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. என் பாதைக்கு எப்படிமா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. அதான் சொன்னேன், உம்முடைய வசனம், அன்னைக்கு வாசிக்கிற வசனம் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய பாதைக்கு தீபமா இருக்குமா. தீபம் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. உங்க கையில தீபம் வச்சிருக்கீங்க, தீபம் எப்படி இருக்கும்? இங்க இருந்து அந்த ரூம் ஃபுல்லா அவ்வளவு தூரத்துக்கு வெளிச்சம் தெரியுமா? தெரியாது. ஆனா அடுத்த ஸ்டெப் நான் எப்படி வைக்கணுங்கிறதுக்கு எனக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அப்படிதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வாசிச்சீங்கன்னா, இன்னைக்கு அந்த வாழ்க்கையில நீங்க இது பண்ணீங்கன்னா, நீங்க நாளைக்கு எப்படி நடக்கணும், இந்த நாளுக்கு அதனுடைய பாடு போதும் இல்லையா, அந்த நாளுக்கு நீங்க எப்படி நடக்கணுங்கிறத அந்த வசனம் உங்களுக்கு கைட் பண்ணும். ஹல்லேலூயா. வசனத்தின் மூலமா கைட் பண்ற மாதிரி வேற எந்த ஒரு விதத்திலையும் ஆண்டவர் அழகா கைட் பண்ணவே முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் அந்த மெடிடேட் பண்ணி பழக்கம் இல்லாதவங்க தயவு செய்து, நான் ஒவ்வொரு நாளும் நம்ம சபையில் சொல்லிக்கொண்டே தான் இருக்கும் இல்லையா, தயவு செய்து மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. அதோட இன்பம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க. ஆண்டவர் கூட பேசுகிற ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணுவோமா? ப்ராக்டிக்கலாக ஆண்டவர் 3வது எப்படி வழி நடத்துவார்னா,
எப்படி வழி நடத்துவார்? வார்த்தையை கொண்டு வழி நடத்துவார். 4வது எப்படி வழி நடத்துவார்னா எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:6. அப்போ பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, பாருங்க, வசனத்தை சொல்லாதபடிக்கு என்ன பண்ணப்பட்டு? தடை பண்ணப்பட்டு. எப்படிங்க வசனத்தை சொல்லாதீங்க, ஆசியாவில் வசனத்தை போதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தடை பண்ணப்பட்டாங்க. அடுத்தது வாசிங்க, 7வது வசனம் வாசிங்க. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவர் அங்கேயும் அவங்களை என்ன பண்ணல? போக விட. எப்படி ஆவியானவர் போக விடாம பண்ணியிருப்பாரு? பக்கத்துல நின்று ஏய் போகாத போகாத, ஸ்டாப் ஸ்டாப் அப்படி சொன்னாரா? இல்லை. இந்த மாதிரி வழிநடத்தல் எப்படின்னா, மனசுல ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், இங்க போகக்கூடாது. ஆண்டவர் வழி நடத்துறது அப்படிதான். நான் சொன்ன மாதிரி ஆவிக்குரியவனா நம்ம மாறுற வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? மாறினதுக்கு அப்புறம் அந்த குணாதிசயங்கள்லாம் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசுல ஸ்ட்ராங்கா தெரியும், இந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இந்த இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது அப்படிங்கிறது. அதுதான் ஆவியானவருடைய வழி நடத்துதல்ங்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல எனக்கு இன்னைக்கு இந்த மெசேஜுக்காக நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் ஆண்டவர் பேசினது என்ன அப்படின்னு சொல்லுவேன்னா, இந்த கசப்பை பற்றி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்னா, கசப்பை பற்றி பேசுனா இன்னைக்கு இவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சொல்லி தேவன் முன்னறிந்திருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ நான் ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணும்போது என்னோட இருதயத்தில் தேவன் கிளியரா ஒரு ஸ்ட்ரீம்ல போடுவாரு. கசப்பு, பிட்டர்னஸ், ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறத ஒரு காரியத்தை போட்டாருன்னா, அப்போ நான் என்ன புரிந்து கொள்ளணும்? தேவன் இந்த நாளில் என்னைய பேச வைக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு? ஃபர்கிவ்னஸ். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு நினைப்போம், நம்ம ரெடியாக இருப்போம், அங்கே போய் ஆனால் அங்கே ஆண்டவர் செய்ய வேண்டாம்னு சொல்லுவார். சில நேரத்தில் நமக்கு பிரச்சனை வரும், அந்த நேரத்தில் எப்படி ஆக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட் உங்கள் மனசில் வரும், அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு இடத்துல மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ப்ரேயர் பண்ணும்போது திருப்பி கோஷம் போட்டு உள்ளே வந்துட்டாங்க. என்னன்ட்டு வர்றாங்க, ஏற்கனவே பிரச்சனை இருக்கிற ஏரியா தான். அதனால் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க யாரும் வரல, ஏற்கனவே வந்த பிள்ளைங்க மட்டும் ஒரு 6 சண்டே ஸ்கூல் தான், ஒரு 6 பேர் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்படின்னா ஒரு காலேஜ் ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பேன். அந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு 10th இருக்கிற குழந்தைங்க உட்காந்து நடத்திட்டுருக்கோம், பாட்டு பாடிட்டுருக்கோம். சண்டே ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் எடுத்தோன்னா பாட்டு பாடுவோம். பாட்டு பாடி முடியல, ஒரு 6 பாட்டு 5 பாட்டு வந்திருக்கும். சின்ன பாட்டாக தானே இருக்கும். ஒரு 5 பாட்டு வந்திருக்கும். 5வது பாட்டு வரும்போது துப்புக்குன்னு எல்லாம் வர்றாங்க உள்ள. எத்தனை பேருனா ஒரு குறைஞ்சது ஒரு 12-13 பேர் உள்ளே வந்திருப்பாங்க. நான் அந்த ஜன்னல் வழியில் பார்க்குறேன் அவங்க வர்றதை. எனக்கு ஒரு பக்கம் என்னடா இப்படி வந்துட்டாங்களே என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் ஒரு பக்கத்தில் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் என்னது நான் ஏற்கனவே சொல்லிட்டேனோ எனக்கு தெரியல இந்த விஷயத்த. இன்னொரு பக்கத்தில் இந்த சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் எதுவும் பயந்துடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ எனக்கு தோணுது, அப்படியே அந்த பாட்டு வந்துச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நான் சொல்கிறேன், நம்ம அடுத்தது நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பிள்ளைங்களாம் கண்ண மூடிடுவாங்களே, நடக்கிறத பார்க்க மாட்டாங்களே, அதுக்காக நான் சொல்கிறேன். ப்ரேயர் பண்ணோன்னே எனக்கு தோணுது, ஆண்டவரே இந்த ஊரை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த ஊரில் இருக்கிற தலைவர்களை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த ஊரில் இங்கே முக்கியமான விஷயங்கள்லாம் செய்கிறாங்களா ஆண்டவரே, முக்கியமான பொறுப்புகள் இருக்காங்கல்ல, இந்த ஊருக்கு நல்லது செய்கிற நிறைய பேர் அங்கே இருக்காங்கல்ல ஆண்டவரே, அவங்கள நீங்கள் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த ஊரில் இருக்க கவுன்சிலர்லாம் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க ஏசப்பா, இந்த பிள்ளைங்க கூட இருக்கிற பிள்ளைங்களும் நான் புதுசாக ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக, ஆமாம் ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா நீங்கள் பிளஸ் பண்ணுங்க ஏசப்பா, எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா, அந்த அங்கிளை பிளஸ் பண்ணுங்க, அந்த ஆன்ட்டியை பிளஸ் பண்ணுங்க, அவங்களோட குடும்பத்தை பிளஸ் பண்ணுங்க, அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களை பிளஸ் பண்ணுங்க. இப்படியெல்லாம் நாங்கள் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறோம். அவங்கெல்லாம் அப்படியே பார்த்தாங்க, உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. அது ஒரு குட்டி CSI சர்ச், உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே அப்படி 12 பேர் அந்த சர்ச் நிறைஞ்சிரும், அவ்வளோ சின்ன சர்ச்சு. வெளில நின்று பார்க்குறாங்க. பார்த்த உடனே என் பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான், அவங்ககிட்ட நீ ப்ரேயர் பண்ணு, நான் அவங்ககிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அப்போது நான் அவங்கள போய் கூப்பிட்றேன், வாங்க உட்காருங்க உட்காருங்க, நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே,
இதில் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? இல்லைண்ணா, நாங்கள் சும்மா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து மழை இல்லை, ஒரு மாதிரி மே மந்த் மாதிரி மழையே வர மாட்டேங்குது, அதுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியா? கொஞ்சம் நின்று பார்த்தாங்க. அப்புறம் ஜூஸ் பிஸ்கெட்ஸ்லாம் வச்சுருந்தோம். லைட்டாக ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை வேண்டாம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 12 பேர் வந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், வெள்ளையும் சொல்லியும் வந்தாங்க. வந்தவங்க அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு தாட் வருதில்ல, இப்படி செய்யலாங்கிற ஒரு தாட் நமக்கு வருதில்ல, அதை கொடுக்கறது யாரு? ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம இன்னும் பாட்டு பாடிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை என்ன ஆயிருக்கலாம், நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, நீங்கள் மதம் மாத்துறீங்க, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க சொல்லியிருக்கலாம். அப்படி நடக்காமல் போனதுக்கு ரீசன் என்னென்னா, இவங்க ஏதோ நமக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிற தாட்டோட நீங்கள் பண்ணுங்க பெர்மிஷன் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ நாளைக்கு இன்னொருத்தவங்க பிரச்சனை பண்ண வந்தால் என்ன சொல்லலாம்? அந்த அண்ணா தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஆமாவா? அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆவியானுடைய வழிநடத்துதல் எல்லா விஷயத்துக்கும் நமக்கு என்ன பண்ணணும்? வேணும். ஹல்லேலூயா. அடுத்தது 5வது விதத்தில் ஆண்டவர் எப்படி வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் எது உங்களை ஆழக்கடவுதான்? தேவ சமாதானம். வாய் திறந்து சொல்லுங்க, தேவ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும் போது இது ஒரு பெரிய வழி நடத்துதலோட சிம்பிள். 5வது சிம்பிள் என்னன்னா, ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க, உங்க மனசுல பயங்கரமான ஒரு பீஸ் இருக்கும், பயங்கரமான ஒரு சமாதானம் இருக்கும். அந்த விஷயத்தை பத்தி உங்க மனசுல வேற குழப்பமே என்ன பண்ணாது, இருக்காது. ஒரு அழகான ஒரு உங்களை இன்னும் புரியாத ஒரு சமாதானம் உங்க இருதயத்துல என்ன பண்ணும், இருக்கும். அந்த சமாதானத்துக்கு பேர் என்னதுன்னா, அதுதான் தேவ சமாதானம். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் என்னதுன்னா, நீங்க செய்யற விஷயத்துக்கு ஆண்டவரோட கன்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பேர் என்னது? உறுதி. ஆண்டவர் கொடுக்குற ஒரு உறுதி. இதே ஒரு விஷயத்தை பண்ணும்போது மனசுல ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் இந்த விஷயத்தை செய்யறதே. அந்த விஷயத்துக்கு பேரு உங்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரு அலர்ட்னஸ். இதை பத்தி யோசிச்சு பாரு, இது சரியா தப்பாங்கிறத யோசிச்சு பாரு, இதை நிதானிச்சு பாரு, இது தேவ சித்தம் தானாங்கிறத யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு வார்னிங் அது. ஹல்லேலூயா. நீங்க அதை உணர்ந்திருக்கீங்களா உங்க லைஃப்ல? முக்கியமான டெசிஷன் எடுக்கும் போது, பிள்ளைங்களுக்கு ஒரு வரன் முடிக்கும் போது இருதயத்துல பயங்கரமான ஒரு பீஸ் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது யாருடைய விஷ்? தேவன் கொடுக்கிற. அதாவது நீங்க ஆவிக்குரியவர்களா இருக்கும் போது உங்க இருதயத்துல அந்த சமாதானம் இருக்கும் போது அது யார் கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிற ஒரு சமாதானம். இதே நீங்க ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் தான், நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கீங்க, திடீர்னு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சமாதானமே இல்லை, ஒரு டிராவல் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரு சமாதானமே இல்லை அப்படின்னா அது என்ன விஷயம்? அங்க தேவன் ஒரு வார்னிங் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அவர் உங்களை யோசிச்சு பார்க்குற சொல்றாரு, நீ வெயிட் பண்ணு, நீ திங்க் பண்ணி முடிவெடு. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை டிவோர்ஸ் ஆகிற கிறிஸ்டியன்ஸோட லைஃப்ல கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய பெற்றோராக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு, இதை நான் முடிக்க போகும்போது என் மனசு உறுத்திட்டே இருந்துச்சு, எனக்கு இந்த மாதிரிலாம் சிம்பிள் தெரிஞ்சுது, ஆனால் நான் வந்து அதை நான் பொருட்படுத்தாமல் நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் இப்படி தான் தோணும் அப்படின்னு நானாக முடிவு எடுத்துட்டு நான் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டேன். இப்போதான் புரியுது அது தேவன் எனக்கு கொடுத்த வார்னிங் சொல்லிட்டு அதை நான் அலட்சியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிற எத்தனையோ பேர்த்த கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நல்லா தெரிந்துக்கோங்க, தேவன் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு ஹார்ட்டில் ஒரு பீஸ் ஆஃப் ஹார்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ஆண்டவரோட கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு அலக்களிக்கிற மாதிரி ஒரு சமாதானம் இல்லாத மாதிரி இருக்குன்னா அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணி பார்க்கணும்? யோசிச்சு நிதானிச்சு பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? முடிவெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னோட திருமண விஷயத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அப்பா அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எங்கள் அப்பா அன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே எங்கள் அப்பா சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை இதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, இது வந்து தேவனுக்கு பிரியமே இல்லை. அது நான் கேட்குறேன், ரீசன் சொல்லுங்கப்பா, ஒரு ரீசன் சொல்லுங்கப்பா. உங்கள் பேச்சு, நான் அம்மா அப்பா பேச்சு அப்படியே கேட்குற பொண்ணு, நான் சொல்கிறேன் ரீசன் சொல்லுங்கப்பா. நான் உடனே எங்கள் அப்பா சொல்கிறாங்க, எனக்கு ரீசனே இல்லை, ரீசன் தெரியல, ஆனால் என் மனசில் வந்து அப்படி ஒரு பாரமாக இருக்குது, தயவு செய்து என் பொண்ணுக்கு இது வேண்டாம் அப்படின்னு எங்கள் அப்பா நிற்கிறாங்க.
நான் சொல்கிறேன், எப்படி அநியாயமாக ஒன்று வேண்டான்னு சொல்ல முடியும்? எல்லாம் முடிச்சுட்டு போயாச்சு, ரீசன் சொல்லுங்கள். எங்கள் அம்மா கூடதேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வேண்டவே வேண்டாம். ரீசன் சொல்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ரீசனுமே இல்லை, ரீசனே சொல்ல முடியாது. ஆனால் 2 பேரும் உறுதியாக சொல்கிறாங்க வேண்டான்ட்டு. என் மனசில் ஒன்றுமே புரியல. ஆனால் நான் ஒரு காரியம் மட்டும் ப்ரேயர் பண்ணேன். கடைசியில் எனக்கு புரியணும், ஏன் இதை வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில மனசில் கொஞ்சம் போராட்டம் ஓடும் இல்லை. அதுக்கப்புறம் ஏன் வேண்டாம் சொன்னாங்க, ஏன் வேண்டாம் சொல்கிறாங்க, அவங்க வேண்டாம்னு சொல்லி முடிச்சாச்சு. ஆனால் நம்ம மனசுக்குள்ளெல்லாம் இது பண்ணி கடைசியில் ஒரு நாள் முடிவெடுக்கிறேன், இது வேண்டாம், என் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் கொடுக்குற அத்தாரிட்டி. சண்டே வந்த மெசேஜ் தான். சண்டே எங்கள் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குறாங்க, யோசேப்பு அவங்களுடைய அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படிஞ்சார். அவரோட காலத்தில் பேரண்ட்ஸ் அவருக்கு அத்தாரிட்டியாக இருந்தாங்க, கீழ்ப்படிஞ்சார், தேவ சித்தம் நிறைவேறிச்சு. உன் வாழ்க்கையில் நீ கீழ்ப்படியணுமா? நீ கீழ்ப்படி, தேவ சித்தம் நிறைவேறும். உனக்கு இருக்கிற அத்தாரிட்டி உன் பேரண்ட்ஸா, கீழ்ப்படி. 3 மாதம் கழிச்சு இந்த வார்த்தையை நான் கேட்குறேன். நான் அன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன், எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தான் இருக்கேன். ஆனால் இன்னும் நான் என் மனசில் ஓகேன்னு சொல்லி அதெல்லாம் வேண்டாம் சொல்லி முடிச்சாச்சு. ஆனால் இன்னும் என் மனசில் உறுத்திட்டு இருக்கு, ஆண்டவரே நான் விடுறேன். விட்டாச்சு. விட்டு 1 வாரம் இருக்கும், எனக்கு தேவன் இந்த வாழ்க்கையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பின்னாடி எனக்கு புரிஞ்சுது, அது ஏன் வேண்டாம் தேவன் சொன்னாருங்கிறது நிறைய அடையாளங்களோட எனக்கு அது புரிஞ்சுது. ஆனால் எனக்கு இப்போ அதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். என் அம்மா அப்பாவோட அந்த தேவனுடைய வழி நடத்துதலுக்கு நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு விட்டு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, ரீசனே இல்லை. ஆனால் அந்த வழி நடத்துதலுக்கு அர்ப்பணித்து சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், ஓகே சொல்லணும். ஹல்லேலூயா. கேட்க கஷ்டமாக தான் இருக்கும், சுற்றி பார்க்குறதுக்கு சொல்லப்போனால் மூடத்தனமாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவருடைய வழி நடத்துதல் ஒரு விஷயத்தில் இருக்குது அப்படின்னா, கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணணும், ஓகே சொல்லணும். சில நேரத்தில் இஷ்டப்பட்டு சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன், கஷ்டப்பட்டாவது என்ன பண்ணணும், ஓகே சொல்லணும். விஷயம் என்னன்னா, விட்டு கொடுத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் செய்தோம் அப்படின்னா தேவனுடைய வழி நடத்துதலை நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் என்ன பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். எழுந்து நிற்போமா, ஆண்டவர் இடத்துல நம்ம அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, நான் உங்களால் வழி நடத்தப்படணும்னு நான் விரும்புகிறேன்ப்பா. தேவ வழி நடத்துதலோடு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுகிறேன்ப்பா. உங்கள் சித்தம் போல என் வாழ்க்கை அமைத்துக்கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன்ப்பா. நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது வழி இதுவேங்கிற சத்தத்தை நான் கேட்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, அந்த ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ளாக என்னை நீங்கள் வழி நடத்திட்டு போங்க ராஜா. கேட்கலாமா? இதெல்லாம் பாசிபிளா? இதெல்லாம் பாசிபிளா? ஆண்டவரோட வழிநடத்தல ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஃபீல் பண்ண முடியுமா? சாதாரண மனுஷங்களால ஃபீல் பண்ண முடியுமா? முடியும். நம்ம வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையாய் மாற்றும் போது, ஒரு மன்னன் திரும்பின ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வரும்போகுது. என்னோட பாவ வாழ்க்கை வேண்டாம், தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்பா நான் உங்க பிள்ளையா இருக்கணும்ப்பா. உங்க பிள்ளையா இருக்கணும்னா நான் உங்க ஆவியினால் நடத்தப்படணும். ஆண்டவரே, அந்த உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நம்மளுக்கு எல்லா ஹார்டான சிச்சுவேஷனும் ஃபைட் பண்றதுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கும், அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கும், மன்னிக்கிற ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கும். இன்னைக்கு எந்த ஹார்டான சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான நபர்களை நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா, அப்பா நான் மன்னிக்கிறேன்ப்பா. கஷ்டமா தாங்க இருக்கும், மனசு வலிக்கும் ஓகே சொல்றதுக்கு. ஒரு நிமிஷம் அந்த கஷ்டத்தை பார்க்காம ஆண்டவருடைய அந்த நாமத்தை நிமித்தமாய் நீங்க மன்னிப்பீங்களா? அது நீங்க உங்களுக்கே கொடுத்துக்கிற கிஃப்ட். அந்த கஷ்டமான ஒரு முடிவை இன்னைக்கு எடுப்பீங்களா? அது உங்களுக்கு இன்பமான முடிவாய் பின்னாடி தெரியும். சொல்லலாமா, இயேசுவின் நாமத்துல நான் மன்னிக்கிறேன் அப்பா. நீங்க சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. யாரா இருக்கட்டும், சொந்த உறவுகளா இருக்கட்டும், கணவனையும் மனைவியுமே சொன்ன சில வார்த்தைகளால மன்னிக்க முடியாம கோவப்பட்டு இருக்கோமே, நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளா ஒரு நிமிஷம் சொல்லலாமா, நான் மன்னிக்கிறேன்ப்பா, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கும் உங்களுக்கு ஒரு உறவுல எந்த ஒரு விரிசலும் வரக்கூடாதுப்பா, மன்னிக்கிறேன்.
எனக்கு நான் ஆவியின் கனிகளை நான் வெளிக்காட்டுகிறவங்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. கனிகளினாலே நீங்க அறியப்படுவீர்கள்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. நம்ம வேற நல்லா ப்ரேயர் பண்றதுனாலமா, நல்லா ஜெபிக்கிறது மூலமா, சர்ச்சுக்கு வர்றது மூலமா நம்ம அறியப்படுகிறது இல்லை. கனிகளினால நம்ம அறியப்பட்டு இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லாம, அந்த ஆவியின் கனி எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த கனியில ஒன்னாகிலும் என்கிட்ட மிஸ் ஆக கூடாதுப்பா. நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவெடுப்பீங்களா? நான் என்னோட ஸ்பிரிட்டை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு ஆவிக்குள்ளவன் ஆகணும் அப்படின்னா, அந்த 3 ஸ்டெப் நான் சொன்னேன் இல்லையா? நீங்க சொல்லுங்க, நான் இனிமேல் டெய்லி நான் மெடிடேட் பண்ணுவேன் ஆண்டவரே. பர்சனல் ப்ரேயர் டைமை நான் உருவாக்குவேன் அப்பா. டெய்லி மெடிடேட் பண்ணுவேன், எழுதுவேன், நான் அதன்படி வாழ்வேன், நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். நான் வாழ்க்கையில அதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ண போறேன் ஆண்டவரே. அதுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுக்க போறேன் ஆண்டவரே. முடிவெடுப்பீங்களா? தேவ சமூகத்திலிருந்து முடிவெடுத்தீங்கன்னா அதை செயல்படுத்தக்கூடிய கிருபைகளை தேவன் தருவார். நீங்க முடிவெடுங்க. எவ்வளோ பிஸி ஸ்கெடியூல் என் லைஃப்ல இருந்தாலும் சரி, நான் அதை செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்ன நீங்க சொப்பனங்கள்னால, தரிசனங்கள்னால வழி நடத்துங்க. என் கூட இருக்கிற ஊழியக்காரங்கள் மூலமா, என்னோட பெற்றோர் மூலமா, கணவன் மூலமா, மனைவி மூலமா, பிள்ளைகள் மூலமா, மாமியார் மூலமா, மாமனார் மூலமா என்ன வழி நடத்துங்கப்பா. உங்க வார்த்தை நிமித்தமாய் வழி நடத்துங்க ஆண்டவரே. என் இருதயத்தில் அந்த ஸ்ட்ராங்கான அந்த வழி நடத்துதலை நான் உணரணும் அப்பா. அந்த உள்ளான சமாதானத்தை நான் உணரணும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. Amen. Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.